கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சொடக்கு செடிய பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது யாருக்கெல்லாம் தெரியும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்கிறவங்க, தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, "ஆ ந நான் சின்ன பிள்ளையில இருக்கக்கூடிய டைம் இந்த சொடக்கு ஞாபகம் எனக்கு வருதுன்னு" சொல்லியிருந்தாங்க. அதே மாரி தான் எனக்கும் சேமு. நானும் சின்ன வயசுல இருக்கக்கூடிய டைம் இந்த சொடக்குக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். ரணகளி பூ தாங்க நான் சொடக்குன்னு சொல்றது. இது ரணகளியோட பூ தான். அழகா இருக்கு பார்க்குறதுக்கு பாருங்களேன். கொக்கு வாயில மீன கடிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அத மாதிரி அதோட வாலு, மீனோட வால் இருந்த மாதிரி அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. நெறைய செடிங்கள மாடி தோட்டத்தில நெறைய வளரும். இது இலை மூலம் வளரக்கூடியதுங்க. நெறைய வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு இலை கீழ விழுந்தா அதில ஒரு 10 செடி, 15 செடி அப்படியே முளைக்கும். புடுங்கி புடுங்கி போட்டாலும் வந்துகிட்டே இருக்கும். போன வருஷம் நான் பூத்த பூ நான் போட்டிருப்பேன். அப்ப அது கோபுரம் மாதிரி நல்லா அழகா வளர்ந்து நின்னுட்டு இருந்துச்சுங்க. இத மாதிரி நெறைய இந்த வாட்டி ஒரே ஒரு செடியில தான் இத மாரி வளர்ந்துருக்கு. பாக்கி உள்ளதெல்லாம் சின்ன சின்ன கொத்தா தான் வந்திருக்கு. நான் ஸ்கூல் டைம்ல படிக்கக்கூடிய டைம் நடந்த ஞாபகத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். எப்படின்னா, நான் 90ஸ் கிட்ஸ் தாங்க. நான் படிக்கக்கூடிய டைம் சின்ன வயசுல, ஒரு பாட்டி தான் வெளியில அந்த ஸ்கூல் சைட்லலாம் ஒரு 3 பாட்டிங்க வந்து மொறத்துல வச்சுக்கிட்டு முட்டாயி, இந்த சொடக்கு, புளி முட்டாய், காரக்கா, உப்பு லைட்டா மாங்கா, இதெல்லாம் நெறைய ஞாபகம் இருக்குது. 1, 2 பேரெல்லாம் இப்ப மறந்து போயிருச்சு. சின்ன வயசுல விளையாண்ட முட்டாய்ங்க, சாப்பிட்ட முட்டாய்ங்க அப்படி அதெல்லாம். அது மொறத்துல வச்சு விப்பாங்க. அதுக்கு கூட இந்த சொடக்கும் வச்சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு இந்த ஒரு சொடக்கு கிடைக்காதா? வாங்க வாங்க மாட்டோமான்னு அப்படியே ஆசைப்பட்ட நாட்கள் இருக்கு. இது எப்படின்னா, நாங்க கொட்டக்கூடியதாங்க. இத வாயில வச்சு நாங்க ஊதி கொட்டுவோம். அந்த கொட்டுற சவுண்ட் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு வேண்டியே இத வாங்குவோம். க சந்தையிலலாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. சந்தையில காரக்கா, உப்பு லைட்டா மாங்கா, அது காரக்காவும் எனக்கு இந்த இந்த சொடக்கு ரொம்ப பிடிக்கும். போனா கண்டிப்பா இதுல ஒரு கொத்து வாங்கிட்டு வருவேன். காரக்கா வாங்கிட்டு வருவேன். ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு காரக்கா தெரியுமா? உப்பு லைட்டா மாங்கா, சொடக்கு தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.